வணக்கம் உறவுகளே. இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற ஊரின் பெயர் எது தெரியுமா? பழமையான ஊர், மிகச்சிறந்த மாவட்டம், தமிழகத்தின் தூங்கா நகரம் என்று பெயர் பெற்று விளங்கக்கூடிய மதுரை மாநகர். ஆம், மதுரை என்ற ஊருக்கு இப்படி ஒரு பெயர் வருவதற்கான காரணத்தை பற்றி அலசுவோமா? மதுரை, மதுராபுரி, மதுரம் என்று சொல்லுவார்கள். மதுராபுரி என்றால் மதுரை மாநகர், மதுரம் என்றாலே இனிமை என்று பொருள். இனிமையான ஊர், இனிக்கின்ற பகுதி. ஆகையாலே இந்த ஊரினை மதுராபுரி என்றும் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். மதுரம் என்ற சொல்லிலிருந்து இந்த ஊருக்கு மதுரை என்று பெயர் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இரண்டாவதாக ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. மது என்றாலே இனிமை என்ற ஒரு பொருளும் தமிழில் இருக்கிறது. சிவபெருமான் இந்த ஊரினை ஆசீர்வதிக்கின்ற பொழுது தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து தேவாமிர்தத்தை பொழிந்து ஆசீர்வதித்ததாகவும் மதுவினை சிந்தி ஆசீர்வதித்ததன் காரணமாக இந்த ஊர் மதுரை என்று வந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, இந்த ஊரிலே கடம்ப மரங்கள் மிகுதியாக இருந்திருக்கின்றன. கடம்ப மரங்கள் மிகுதியாக இருந்த காலத்திலே இந்த ஊர் கடம்பவனம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது குலசேகர பாண்டியன் என்பவன் அடர்ந்த கடம்பவனத்திலே ஒரு சிவலிங்கத்தை கண்டெடுத்ததாகவும் அதுவரையில் அந்த ஊர் கடம்பவனம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நிர்வாகம் கருதி இந்த ஊர் மதுரை என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. மருதம். நமக்கு தெரியும், தமிழர்கள் நிலத்தை 5ஆக பிரித்தார்கள். அதிலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அந்த மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும். வயலும் வயல் சார்ந்த பகுதியுமாக இருந்ததன் காரணமாக இந்த ஊர் முற்காலத்தில் மருதூர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருதூர் என்ற ஊரே பிற்காலத்தில் மருவி மதுரை என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. அதாவது கூடல் மாநகர், கூடல் நகரம் என்று சொல்லுவார்கள். அதாவது 3 சங்கங்கள், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று முச்சங்கம் தமிழ் வளர்த்ததன் காரணமாக, இந்த முச்சங்கங்களும் கூடி தமிழ் வளர்த்ததன் காரணமாக கூடல் நகர் என்றும், நான்மாட கூடம், கூடல் என்றும் சொல்லுவார்கள். ஆகவே கூடல் என்ற பெயரும் மதுரைக்கு இருக்கிறது. அந்த கூடல் என்றாலே மதுரையை குறிக்கும். மதுரையின் பெயர் காரணம் எந்த அளவிற்கு நீளமாக இருக்கிறதோ அதே போல மதுரை என்ற ஊரும் மிக பழமை வாய்ந்த ஊர். சிலப்பதிகாரத்திலே கூட மதுரை மூதூர் என்று குறிப்பிட்டிருப்பார் இளங்கோவடிகள். நன்றி உறவுகளே.